வணக்கம். நம்ம பையன் ஒருத்தர் தான் மைலோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம வீடியோவில் கூட அடிக்கடி வந்து கேமியோலாம் பண்ணியிருப்பான். அவனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செல்லக்குட்டியாக வச்சு வளர்த்துட்டு இருந்தோம் இந்த நாங்கள் ஷூட் பண்ணுற இடத்துல. பட் வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீடாகவே அதை நினச்சி தானே ஓனர் மாதிரி அவன் வாழ்ந்துட்டு இருந்ததுனால வேலை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு கனத்த இதயத்தோட வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பெங்களூரில் வந்து தத்து கொடுத்துட்டோம். அவனை அப்பப்போ வந்து ஃபோட்டோ வீடியோலாம் வந்து எடுத்து அனுப்புவாங்க. அப்படி ஒரு வீடியோ அனுப்புகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதையோ போய் வெள்ளை வெள்ளையாக இருக்குது நக்கிட்டு இருக்கான், என்னத்தை நக்கிறான் அப்படின்னு பார்த்தா வந்து எடுத்து காட்டுறாங்க. ஃபுல்லாக ஐஸ் கட்டிகளாக இருந்துச்சு. ஓகே, பெங்களூரில் வந்து ஐஸ் கட்டி மழை பெஞ்சிருக்கு. ஆக்சுவலாக பெங்களூர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்னையில் வந்து ஐஸ் கட்டி மழை பெய்யுறது நம்மளோட 37 வருஷம் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ரொம்ப ரேர். அது வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்திருக்கே தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வழக்கமாக அந்த ஐஸ் கட்டி மழைன்றது பெய்யாது. அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா அது ப்ரீ மான்சூனில் எப்போவுமே நடக்கக்கூடியது. இது மாதிரி மழை சீசன் ஆரம்பிக்க போதுன்னா அதுக்கு முன்னாடி இது மாதிரி ஐஸ் கட்டி மழைலாம் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பேசிக்கலி இதுக்கு ஒரு டெக்னிக்கல் ஒரு டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரெகுலரான ஒரு டேர்ம் அது மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. பட் பெங்களூரில் அடிக்கடி நீங்கள் வந்து இந்த ஐஸ் கட்டி மழை அப்படிங்கிறத காமனாக நீங்கள் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ அன்றைக்கி ஐஸ் கட்டி மழை பெஞ்சுன்னு தெரிஞ்சது. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதை வச்சு வைரலாக நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேசிக்லி 3 days ago நம்மளோட வீடியோஸ்க்கு கீழே வந்து நம்ம தம்பிகள் எல்லாருமே வந்து இந்த பில்கேட்ஸோடைய கிளவுட் ப்ராஜெக்ட்டை பற்றி பேசுங்க போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த கிளவுட் ப்ராஜெக்ட் பற்றி நான் ஏற்கனவே வந்து படிச்சிருக்கேன். என்னடா சொல்லிட்டு பில்கேட்ஸை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அவர் ஏன் வந்து ஈவிலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாரு, எப்படி விவசாயத்தை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு, அண்ட் ஜியோவை ஃபியூச்சரில் எப்படி வந்து பில்கேட்ஸ் வாங்கலாம், டேட்டா வச்சு எப்படி விளாட போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேண்டமிக்கில் அவருக்கு எப்படி பெரிய பங்கு இருக்குது, ரீசெண்டாக எப்ஸ்டீன் ஐலாண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்படின்னு சொல்லிட்டு பில்கேட்ஸை பற்றி பேசுறதுக்கு நல்ல விஷயங்களோட இன்றைக்கி கெட்ட விஷயங்கள் நிறைய ஆயிடுச்சு. அப்படி ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்ஸ்டாம் அந்த ஐஸ் கட்டி மலையோட பில்கேட்ஸையும் தொடர்பு படுத்தி நிறைய கான்ஸ்பிரசிஸ்லாம் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பற்றி பேசிடலாம், எங்கு பார்த்தாலும் இதை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார்களே, ஏன் நியூஸ்லாம் கூட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ பேசிக்லி இந்த கான்ஸ்பிரசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ் கட்டி மழை பெஞ்சோன்னா பொதுவாக ஐஸ் கட்டின்றது அது நேச்சுரலாக இது மாதிரி விழுந்தாலும் சரி, நம்ம ஐஸ் கட்டியாக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், அதுக்கப்புறம் கரைஞ்சிரும் இல்லையா. இந்த ஐஸ் கட்டி மழை பெஞ்சோன்னா அது வந்து கரையாமல் வந்து நிறைய இடங்கள்ல அப்படியே இருந்ததுனால அது கொஞ்சம் வியர்டாக ஃபீல் ஆகி மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு பேசிக்லி வந்து இது பில்கேட்ஸுடைய சதி, அவர் வந்து ஒரு சூப்பர் வில்லன் மாதிரி வந்து இந்த வெதரை கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. ஏன் பில்கேட்ஸ் மேலே பழிய போட்டாங்க, எவ்வளோ பேர் இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் டூஃபன் ஸ்பிட்ச் மாதிரி, அதாவது அவர் வந்து ஒரு ஈவில் டாக்டர் கார்ட்டூனில் வருவார். அவருக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஈவிலான விஷயம் கண்டுபிடிக்கிறது தான் வேலை. ஏன் வந்து இது மாதிரி டாக்டர் ஈவிலாக வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ பேசிக்லி ஸ்கோபெக்ஸ் ப்ராஜெக்ட்னு ஒரு ரிசர்ச் ஹார்வர்டில், இது வந்து பார்த்திங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடியே வந்து பில்கேட்ஸ் நிறைய விஷயங்களுக்கு ஃபண்ட் பண்ணி ரிசர்ச்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அவரோட ஃபவுண்டேஷன் மூலிமா. அதில் குறிப்பாக வந்து குளோபல் வார்மிங்க்கு எதிராக நான் தான் உலகத்தை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு பில்கேட்ஸ் வந்து அடிக்கடி சில ப்ராஜெக்ட்டுகள்லாம் வந்து ஃபண்ட் பண்ணி அதுக்கு ரிசர்ச்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் ஒரு ஸ்டடின்னு ஒன்று நடந்த ரிசல்ட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய பணம் புழங்கியிருக்கும். யாருக்கு அதை வச்சு ஒரு லாபம் அடையணும்னு நினைப்பாங்களோ அவங்க தான் வந்து அந்த ஹோல் ரிசர்ச் வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ரிசர்ச் ஒரு ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பல பேரோட உதவிகள் தர பல மட்டத்துக்கு வேலைகள் நடக்கணும், பல கோடி ரூபாய்கள் செலவு பண்ணால் மட்டுமே அதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ பேசிக்கலி அவங்களுக்கு வேண்டிய ரிசர்ச்சை பண்ணி அதன் மூலியமாக ரிசல்ட் காட்டி தங்களுடைய லாபத்தை வந்து ஒரு பிஸ்னஸ் மூலியமாக வந்து பண்ணிப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட பல ரிசர்ச்களை பண்ணிட்டு இருந்த பில்கேட்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புவி வெப்பமயமாகுதல் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறேன். ஸோ பேசிக்லி அவர் அந்த கிளவுட் ப்ராஜெக்ட் ஸ்கோபெக்ஸ் ப்ராஜெக்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள் வந்து இன்னைக்கு வறட்சி இருக்குது, அதிகமான வந்து வெயில் அடிக்குது, இதை வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வானத்தோட மேல் மட்டத்தில் கிளவுட்ஸ் மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன் மூலிமா பெரிய கிளவுட்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாக்கி சன்னோட வீரியத்தை, அதாவது சூரியனோட வீரியத்தை, லைட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு சில இடங்கள்லாம் படாமல் அந்த கிளவுட்ஸ் எல்லாம் வச்சு மறைச்சு ஒரு குளிர்ச்சியான தன்மையை ஏற்படுத்துறது. இதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து மழை பெய்ய வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஓவர் ஹீட்டிங் அப்படிங்கிறத கட்டுப்படுத்தலாம், வறட்சியை வந்து கட்டுப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இயற்கையை மேனிப்புலேட் பண்ணி எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து குளோபல் வார்மிங்கை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்ட் பண்ணி சில ரிசர்ச்லாம் பண்ணிருந்தாங்க. பட் அந்த ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா சில காரணங்களுக்காக அது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அப்படியே அது வந்து நிறுத்தப்படுது. அது வந்து பார்த்திங்கன்னா பல பேர் விரும்பலன்றது மட்டும் இல்லாமல் இது வந்து எக்குத்தப்பான நிறைய விஷயங்களுக்கு வந்து லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து கை விட்டுறாங்க. பட் இந்த ரிசர்ச்சை வந்து பில்கேட்ஸ் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காரு ஒரு காலகட்டத்தில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஸோ ரீசெண்டாக எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் போலேருந்து ரொம்ப பேட் பாய் இமேஜ் வாங்கின பில்கேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி நிறைய ரீசெண்டாக சர்ச் பண்ணி படிக்கிறப்போ இந்த ஒரு நியூஸும் நிறைய பேருக்கு வந்து போய் சேருது. ஸோ பேரலி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இந்த
ஐஸ் கட்டி மழை பெய்யுது, அந்த ஐஸ் கட்டிகள் கரையாமல் இருக்குது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸோடைய சதி இது. இந்தியாவில் மழை பெய்யறதை வந்து பில்கேட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ பேசிக்லி அவருடைய சதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கான்ஸ்பிரசி உடனே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது கொஞ்சம் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் ஒரு ஹாஃப் ட்ரூத் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா 2 ரவுண்டு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது உண்மையா இல்லையா அப்படின்னு சயின்டிஃபிக்காக தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ பேசிக்லி இது ஏன் உண்மை இல்லை சயின்டிஃபிக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பில்கேட்ஸோட அந்த ஸ்கோபெக்ஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரை பண்ணது ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதாவது வானத்தோடைய மேல் மட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரியாக்ஷன் வந்து ஏற்படுத்த முடியும். பட் மழை இந்த மாதிரி ஐஸ் கட்டி எல்லாமே உருவாகுது பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர்னு சொல்கிற இப்போ நம்ம வானம் கொஞ்சம் இருக்கிறதுலே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல தான். ஸோ அந்த ப்ராஜெக்ட் அவங்க ட்ரை பண்ண இடத்துக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது ஒரு மெயின் சயின்டிஃபிக் ரீசனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல், ஸோ ரெயின் சீடிங்னு சொல்லுவாங்க. இது நம்ம இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்மளே வந்து சில வீடியோஸில் பேசியிருக்கோம். ஸோ எங்கேயாவது வந்து ஒரு மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் சில நேரங்கள் வந்து காட்டுத்தீயை அணைக்கிறதுக்கு, சில நேரத்தில் விவசாய நிலங்களில் கொஞ்சம் மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட்ஸ் நேச்சுரலாக இருக்கக்கூடிய க்ளவுட்ஸை வந்து அதை ஹார்வெஸ்ட் அறுவடை பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை எல்லாத்தையுமே ஒரு இடத்துல குமிய வச்சு அங்கே ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்தி மழை எப்படி பெய்யுதோ இயற்கையாக அதை வந்து நம்மளே கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணி வைக்கிறது ரெயின் சீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இந்தியாவில் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சில நல்ல காரணங்களுக்காக பண்ணிருக்காங்க. பட் இதெல்லாமே வந்து ஒரு கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர்னா ஒரு குறிப்பிட்ட தகுந்த ஒரு டயமீட்டருக்கு தான் நீங்கள் வந்து கட்டுப்படுத்தி வந்து பண்ண முடியும். பட் பெரிய லெவலில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர் முழுக்க வந்து நீங்கள் வந்து ஐஸ் கட்டி மழை பெய்ய வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு ரிசர்ச்சுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. அந்த அளவுக்கு பெரிய லெவலில் வெதரை வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்றைக்கி நம்ம இவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிப்புகள் வந்தாலும், உதாரணத்துக்கு உலகையே அழிக்கக்கூடிய நியூக்ளியர் பாம்ஸ்லாம் நம்ம வந்து தயாரிச்சிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது மூலியமாக தான் இயற்கையில் ஒரு பெரிய இம்பாக்ட் நம்ம உடனே ஏற்படுத்த முடியுமே தவிர்த்து இந்த மாதிரி கிளைமேட்டை மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களை மனிதர்கள் ஏற்கனவே வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேலில் பண்ண முடியாது அப்படிங்கிறது இன்னொரு ரீசனாக இருக்குது. சரிப்பா, இந்த ஐஸ் கட்டிலாம் ஏன் கரையில் அதை சொல்லிப்பார், கரையவே இல்லை, 2 நாள் இருந்தது ஐஸ் கட்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்லாம் வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ பேசிக்லி இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா சில நேரத்தில் உடனே வந்து வெயில் அடிக்கலாம், சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிடான ஒரு வெதர் இருக்குது, ஹீட் வந்து அங்கே நிறையா இருக்குது அப்படின்னா வந்து ஐஸ் கட்டி நேச்சுரலாக வந்து கரைஞ்சிரும். பட் பேசிக்லி பெங்களூரில் என்ன ஆச்சு இந்த ஐஸ் கட்டி மழைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு சன்னை வந்து கவர் பண்ணியே வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய காற்று, சென்னையில் ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, அந்த மாதிரியான ஹியூமிடிட்டி வந்து பெங்களூரில் இல்லை, ஒரு குளிர்ச்சியான தன்மை இருந்ததுனால இந்த 2 ரீசன்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டிகள் பல இடங்களில் கரையாமல் இருந்தது. இன்னொரு முக்கிய ரீசன் ஐஸ் கட்டியோட தன்மை நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் கட்டி இருந்தால் வந்து உடனே வந்து கரைஞ்சிரும். பட் அந்த ஐஸ் கட்டிகள் குட்டி குட்டி கட்டிகள் இருக்குல்ல அதெல்லாம் ஒரே இடத்துல நிறைய தேங்கி இருக்குது அப்படின்னா அதெல்லாமே சேர்ந்து ஒரே ஐஸ் கட்டி மாதிரி தான் வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது பேசிக்காக ஐஸ்கே உண்டான ஒரு தன்மை. இந்த ஒரு ரீசன்னாலே வந்து பார்த்திங்கன்னா அது கரையாமல் அப்படி இருந்திருக்கிறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச சில காரணங்கள். இதை உடனே வந்து ஆக்சுவலாக வந்து ஏன் ஐஸ் கட்டி மழை பெய்யுதுன்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கூலிங், ஓவர் ஹீட் ஆயிடுச்சு, பருவநிலை மாற்றம் ரொம்ப ஓவராக நடந்துச்சு. அது வந்து நேச்சுரல் ரீசன்ஸ்க்காக மட்டும் இல்லாமல் நம்மளோட குளோபல் வார்மிங் மூலியமாகவும் சில நேரத்தில் வந்து ஐஸ் கட்டி மழை பெய்யலாம். அப்போது வந்து இந்த நீர் எல்லாத்தையும் வானத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு குளிர்ச்சியாகி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த குளிர்ச்சியாக நீராக ஆகிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப கூலிங் ஆயிடுச்சுன்னா அது சாலிட் ஃபார்மில் ஐஸாக மாதிரி உடனே கிராவிட்டி ஆப்வியஸ்லி கீழே வந்து கட்டியாக வந்து உள்ள ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் ஃபெனோமெனன் தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே வந்து சில இடங்களில் மட்டும் எப்பவுமே நடக்கும், நிறையா நடக்கும் வாய்ப்பு இருக்குது. சில இடங்கள் வந்து எப்பவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரீசனாக இருக்கும். பில்கேட்ஸ் மேலே நம்மளுக்கு நிறையா சந்தேகங்கள் இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகத்தில் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு லாபம் பார்க்கலான்றது மட்டும் இல்லாமல் பெரிய ரிசர்ச்லாம் ஈவில் ரிசர்ச்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக தான் நம்மளுக்கு வந்து தெரியுறாரு. பட் இந்த ஐஸ் கட்டி மலைக்கும் அதுக்கும் வந்து சம்மந்தம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கிறதுனால மேட்டர்னால உடனே வந்து பார்த்திங்கன்னா பில்கேட்ஸ் மேலே வந்து பழியை போட்டுட்டாங்க. பட் திஸ் பர்டிகுலர் இஷ்யூவில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இதுக்கும் அவருக்கும் அப்படின்னு சம்மந்தம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னா உங்களோட கமெண்ட்டை வந்து நீங்கள் பதிலாம் கூட பரவாயில்ல. நீங்கள் ஒத்துக்கல, இல்லைங்க வேற ஒரு ரீசன்லாம் இருக்குங்க, இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, அப்படி ஒரு காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.